நாடு முழுவதும் பல மகப்பேறு மற்றும் சிறுவர் வைத்தியசாலைகளில் திரிபூசா உணவிற்கான கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் வைத்தியர் தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். இந்த பற்றாக்குறை காரணமாக தற்போது 3 வயதிற்கு மேற்பட்ட மிக கடுமையான போஷாக்கு குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு, அத்துடன் இரும்புச்சத்து குறைபாடுள்ள தாய்மார்கள் மற்றும் குறைந்த எடையுள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டுமே திரிபூசா வழங்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் 3 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு பல ஆண்டுகளாக திரிபூசா வழங்கப்படவில்லை என்றும், விநியோகிக்க திட்டத்தை மீண்டும் ஆரம்பிப்பதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் அது நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தவறியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் இதற்கு முன்னர் சுகாதார அமைச்சின் கீழ் செயற்பட்டு வந்த திரிபோசா நிறுவனம் அண்மையில் ஜனாதிபதியின் விசேட அறிவிப்பின் பின்னர் வர்த்தக அமைச்சிற்கு மாற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிறுவனத்தை விற்க சதி நடப்பதாக சுகாதார தொழிற்சங்க சங்கம் குற்றச்சாட்டிய நிலையில் திரிபோசா நிறுவனத்தை சுகாதார அமைச்சிலிருந்து நீக்கி வர்த்தக அமைச்சின் கீழ் கொண்டு வந்தது ஏன் என்பதற்கான அடிப்படைகளை அரசாங்கம் விளக்க வேண்டும் என்று வைத்தியர் சமல் சஞ்சீவ வலியுறுத்தியுள்ளார்.